தல அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் திரையிட்டு கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிடுச்சு. இந்த திரைப்படம் வெளிவந்த முதல் நாளிலிருந்து இப்ப வரைக்கும் எல்லா தியேட்டர்லயுமே முழு ஷோவும் ஓடிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு தியேட்டர்ல கூட ஒரு சேர் கூட காலியா இல்லவே இல்லையாம். அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்காம். இந்த திரைப்படத்திற்கு ஆண்களை விட பெண்களின் ஆதரவு அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனாலதான் குடும்பமாக வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு போயிட்டு இருக்காங்களாம். அது மட்டுமில்ல, இந்த திரைப்படத்தை பார்த்த சில பெண்கள் தியேட்டரிலேயே கதறி அழவும் செய்திருக்காங்களாம். இந்த விஷயம் எல்லாம் சமூக வலைதளத்தில் வெளிவந்துட்டா இருக்கும். பேட்ட திரைப்படம், அதுவும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படத்தையே ஓவர்டேக் பண்ணிருக்கு விஸ்வாசம் அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துதான் வந்துட்டு இருக்கோம். இந்த படத்துல முழுக்க அஜித் சாரும் அவருடைய படத்தில் நடிக்கிற அந்த பெண் குழந்தைக்கும் வந்துட்டு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நயன்தாரா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்றதே வந்துட்டு ரொம்பவே கம்மியா தாங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நயன்தாராவோட காட்சிகள் வெறும் 20 அல்லது 25 நிமிஷத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நயன்தாராவுக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லையாம். இந்த படத்துக்கு முன்னாடி நயன்தாரா தன்னை சுற்றி அமையும் கதாபாத்திரத்தில் மட்டுமே நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சோலோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்துல அஜித் சார் கூட ரொம்ப நேரம் வருவாங்க எதிர்பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தானா. இந்த படத்தை திரையில பார்த்த நயன்தாராவுக்கே இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்காம். இந்த படத்துல என்ன டம்மி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நயன்தாரா தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்களாம். என்னதான் இந்த படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும், இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றாலும், அது அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பெண்ணுக்கும் நம்ம அஜித் சாருக்கும் தான் வந்துட்டு மொத்த கிரெடிட்டும் போயிருக்காம். நயன்தாராவை அந்த அளவுக்கு படத்துல யாரும் பார்த்தா மாதிரியே வந்துட்டு தோணல அப்படின்ற மாதிரி தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. இதனால நயன்தாரா தன்னுடைய சுற்றுவட்டாரத்திடம் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்களாம். நீண்ட நாள் கழிச்சு அஜித் சார் கூட ரொமான்ஸ் பண்ண போறாங்க நயன்தாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படத்துல ரொமான்ஸ் காட்சிகளும் அந்த அளவுக்கு இல்லவே இல்லையாம். இதனால நயன்தாரா ரசிகர்களும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்திருக்காங்களாம். எது எப்படியா இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்றத மட்டும் யாராலும் மறுக்கவே முடியாதுங்க. நயன்தாரா காட்சிகள் முழுமையாக இடம் பெற்றிருக்கோ பெற்றில்லையும், ஆனா அஜித் சாரோட நடிப்பும் இந்த படத்தின் கதையும் இந்த படத்துக்கு 100% வெற்றியை வாங்கி தரும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.